சாலை சத்தியமூர்த்தி அவர்கள் முக்கிய பேருரையாற்றுவார். அனைவருக்கும் நமஸ்காரம். பேருரைக்க கேட்ட குற மாதுதலை ஆட்டி பெருங்குறிவா கெடுத்துரைக்கும் குலதெய்வத்தை போற்றி பணிந்து துதித்து வேண்டி பாவூர் சத்திரம் வேதம் ஓதும் பாடசாலையில் உலக காரியங்களை எல்லாம் ஏற கட்டிவிட்டு ஓரங்கட்டிவிட்டு சாலையம் பதியிலிருந்து வந்திருக்கின்ற சகோதரர்கள் பதியை பற்றியும் பதி சொல்லிய மதியை பற்றியும் பதி சொல்லிய சட்டத்திட்டங்களை பற்றியும் பதியை பற்றி தீர்க்கதரிசிகள் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை பற்றியும் நாம் எல்லோரும் தெய்வமர்களை எந்த நேரமும் பற்றி கொண்டே இருக்க வேண்டும் நினைவில்லை என்பதற்காகவே இங்கே வருகை தந்து உற்று நோக்குகின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமஸ்காரம். மதி, உறக்கம், சாவு, உறங்காமை ஞானம் என்கின்ற தலைப்பினிலும் பேசி அமர்ந்திருக்கின்றார்கள் என்றாலும் இதற்கெல்லாம் ஒரு கேட்கணும் இல்லையா? கேட்கறதுக்கு என்ன வேணும்? செவி வேணும். அதுக்கு என்ன வேணும்னா செவிக்கு ஒரு சுவை வேணும். பசிப்பாடு போடுறோம், அறுசுவையில போடுறோம் இல்லைங்களா? இனிப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, கசப்பு, கார்ப்பு இருக்கா இல்லைங்களா? இதையெல்லாம் வாய்க்கு உணவு. செவிக்கு உணவு இறைவனுடைய சிந்தனையும் இறைவன் அருளிய வாக்கியங்களும் அருள் வசிப்புகளுமே செவிக்கு சுவை. நமது தெய்வமர்கள் நமக்கு அருளுகின்றார்கள் அருட்சுவை, பொருட்சுவை, ஞான சுவை, தவச்சுவை. அவர்கள் சுவைக்கு அதிபதி அவர்கள் தருகின்றது அனைத்துமே சுவைதானே. நாம் சுவைக்க வேண்டும். இந்த ஊன் வளர்வதற்கு வாயினிலே அறுசுவையை சுவைக்கின்றோம். ஜீவன் வளர்வதற்கும் ஜீவன் முக்தி அடைவதற்கும் நாம் செவியினிலே சுவைக்க வேண்டும் என்பதற்காகவே செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை என்று நமது திருவள்ளுவ நாயனார் அவர்கள் அருளுகின்றார்கள். நமது தெய்வம் அவர்கள் இந்த அருட்சுவையையும் பொருட்சுவையையும் தவச்சுவையையும் ஞான சுவையையும் மதிச்சுவையையும் நீங்கள் அருந்துகின்றீர்கள் என்றால் அது என்ன ஆகும்? அப்படி என்றால் உங்கள் உயிர்க்கு சுவையாகும். அந்த உயிர்க்கு சுவையாவதனால் என்ன லாபம் என்றால் கூண்டோட கைலாசம். எப்படிங்க? கூண்டோட கைலாசம். இந்த கூண்டோட சொன்னாங்க இல்லையா? தேகமுத்தியுடன் ஜீவமுத்தியுடன் தேகமுத்தியும் அருளுகின்றார்கள். அதற்கு தான் சாலை கோள் வணக்கம், துந்துமி வணக்க நிலைப்பாடுகள் எல்லாம் நமது தெய்வங்கள் நமக்கு எடுத்து வைத்திருக்கின்றார்கள். ஓங்குவருயிர்க்கு நாளும் ஒரு துணை வருமா நிற்பர். ஓங்குவருயிர்க்கு நாளும் ஒரு துணை வருமா நிற்பர். பாங்கூரும் சுருதி கெட்டா பழம்புராதனரா நிற்பர். வாங்குவோர் உயிர் பூரிக்கும் வளச்செவி சுவையாய் நிற்பர். நீங்குறாம் நேர்மையாளர் நினைவில் என்னாலும் நிற்பர். தாயன சுவையும் தந்து தந்தையாய் பயிற்று விப்பர். சேயன ஆடியேசி நேகனா கூட நிற்பர். ஆய்களை வீண நெஞ்சு காணியும் அவரா நிற்பர். வாய் திறந்தாலங்காட்டும்
வடிவுமாயனுமான் நிற்பர். பன்னசாலையிலே நிற்பர், பனிமலை முடிமேல் நிற்பர், தன்னருங்கலப்பை கொண்டு தானுழுபவரா நிற்பர். சென்னறி மேடை நிற்பர், தடகரத்தறிவால் ஏந்தி கண்களர் பசுக்கள் ஓட்டி காட்டிடம் மேய்த்து நிற்பர். அப்படின்ட்டு மெய்வழிச்சாலை ஸ்தாபிதம் ஆதிமை உதயபூர்ண வேதாந்தத்திலே மெய்வழிச்சாலை ஸ்தாபிதம் பக்கம் 361 நமக்கு அருளுகின்றார்கள். கண்களர் பசுக்கள் ஓட்டி ஆயர்பாடியில் அங்கே அன்று முளைத்தோர் இங்கே ஆகா பிறவி மாய்க்கும் அத்தன் பா சேர்ப்பிறேன்னாங்க. அன்னைக்கு ஆடு மேடுகளை மேய்த்தார் கிருஷ்ண பரமாத்மா. இருக்காங்களா? இயேசு பிரான் மேய்த்ததை பார்த்தோம். நமது தெய்வமார்களும் இப்போது திருவிழா வைகாசி என்ன திருவிழா? ஆடு மேய்ப்பு திருக்கோல காட்சியையும் பாசுபத தவக்கோல காட்சியையும் கொண்டாடினோம். அவர்களும் விருதுநகர் என்கின்ற ரெட்டியப்பட்டியிலே ஆடுகள் மேய்த்தார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் வெள்ளாடுகள் செம்மறியாடுனா ஆண் பெண் இருபாலரையும் தான் அதை சொல்லுகின்றார்கள். பசுக்கள் என்றால் பசு மாடுன்னு நினைச்சிட்டோம், அல்ல, உயிர். பசு பதி பாசம். பசு உயிர் மேல், பதி நம்ம மேல் பாசம் வைத்தா யமனுடைய பாச கயிறு அல்ல. தெய்வம் அவர்கள் நம்ம மேல் பாசம் வைக்கவில்லை என்றால் யமனுக்கு பாச கயிறுக்கு வேலை உண்டு. உலகம் முழுக்க பாசத்திலேயே சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த பாசம் வழிக்கு விடுவதாக இருக்கிறது. எந்த எல்லையிலே என்றால் அந்த சாவுடைய எல்லையிலே. நமக்கு தெய்வம் அவர்கள் தாயென சுவையும் தந்து தந்தையாய் பயிற்றுவிப்பர் சொல்றாங்களே. என்ன சொல்றாங்க? வேலைக்கு போய் பசியாரு, அந்த மண் பானையில இருக்கிறத எடுத்து போட்டு இந்த தோல் பானையில போட்டுட்டு வந்து உக்கார். அதுலயும் பாருங்களேன் ஒரு கருணை. ஞானத்தை அடைய வேண்டும் என்றால், இறைவனை அடைய வேண்டும் என்றால் எல்லாத்தையும் விட்டுட்டு இல்லையா போயிடணும். அவர்கள் பசியையே உணவாக எடுத்துக்கிட்டாங்க. தாகத்தையே நீராக எடுத்துக்கிட்டாங்கன்னாக்கா அவர்கள் பாடுபட்டாங்க. பாடுபட்டேன் பலன் எடுத்தேன் உனக்கும் சொன்னேன். கருணைங்க, கருணை. நாமளா என்னத்தை விட்டோங்க? ஒண்ணும் இல்லை. வந்தாங்க சுரண்டை நாளந்தா மான்மீட்டில் வருதா அல்லவா? அகில வளம் வரும் பருவத்துல ஒவ்வொரு ஊராக சென்றார்கள். வீராணம் எங்கே, மகேந்திரவாடி எங்கே, ஆரணி எங்கே, குன்றத்தூர் எங்கே, எல்லா ஊருக்கும் சென்றார்கள். கால்நடையாகவே, நடைபயணமாகவே சென்றார்கள். அவர்கள் குருபிரானை தேடி அவர்களுடைய உத்தரவிற்கு இணங்க கூடவே பொறுத்தாங்க. அவர்கள் குருபிரான் கூறிய அந்த அவர்கள் பயிற்றுவித்த அவர்களுடைய செவிக்கு சுவையாய் தந்த அந்த ஞான சுவையை அருந்தி உலகத்திற்கெல்லாம் அருட்சுவையையும் பொருட்சுவையையும் ஞான சுவையையும் தவச்சுவையும் தர வேண்டியவர்கள் நாங்கள் தான் இறைவன், இறைச்சுவை நீங்கள் சென்று பாருங்கள் என்று நமது தெய்வம் அவளை பாட்டன் தனிகமணி பிரான் அவர்கள் வாளுருவி விட்ட புலி போல் நமக்கு தந்தார்கள். தந்ததும் அது ஒவ்வொரு ஊராக தேடி வரும் பொருளே யாவர்க்கும் தெய்வ திருவுளமே என்று நமக்கெல்லாம் திருவுளம். அவங்க அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு ஜீவ பரிசு. அவர்கள் ஞான பரிசு, தவ பரிசு, தெய்வ பரிசு, உயிர்க்கு பரிசு. அது மட்டுமன்றி உலகத்திலே கண்டதே காட்சி கொண்டதே கோலம் வெந்ததை தின்போம் விதி வந்தால் மாள்வோம் என்று ஓடுகின்ற உலகத்திலே விதி என்றால் என்ன, மதி என்றால் என்ன, அப்படி என்பதையெல்லாம் நமக்கு இந்த செவிக்கு சுவையாக ஊட்டி விடை மட்டும் கொடுத்து கொண்டே இல்லாமல் வினாவாகவும் நமக்கு அருளுகின்றார்கள்.
வினா வினாவாக தருகின்றார்கள். மனிதனுடைய கடமை என்ன? மனிதன் ஏன் பிறந்தான்? யானை முதல் எறும்பு வரை 84,100,000 ஜீவராசிகளையும் படைத்தான். அதுகளும் ஒரு நாளைக்கு இறந்து போயிடுது. ஆடு மாடு புலி எல்லாமே செத்து போகுது. அது மாதிரி உன் பாட்டன் செத்தானா? உங்க அப்பன் செத்தானா? வினா புரியுறாங்களா இல்லைங்களா? இல்லையே. வினாவிடையின் மூலமாக மனித மேம்பாட்டினை தூண்டி வித்தை அவித்தை என்னும் எழுச்சியினை பதித்து எங்கள் எல்லோரையும் பொற்கோள் கரம் தாங்கி அடித்து ஓட்டிக்கொண்டு ஆரூர் என்னும் குருச்சேத்திரமாகிய திருவரங்கத்தில்லை திருச்சிற்றம்பலத்திற்கு ஏற்றுவதற்கு தெய்வத்திற்கு இவ்வளவு பாடம். நாம ஒரு பாடம் பல்ல, இந்த உக்காந்து இருக்கிறோம். 3 மணி நேரம் திருநெல்வேலியில இருந்தோம், சங்கரன் கோயில இருந்தோம், கால்நடையாவா வந்தோம், கார்ல வந்தோம். ஞானத்தை தேடி அவர்கள் காலால் நடந்தார்கள். குருபிரானை தேடி சீடர்களை தேடியும் காலால் நடந்தார்கள். நாம் தெய்வ வாக்கியத்தையும் தெய்வ சபைக்கும் சாலையம்பதிக்கும் திருவிழாக்களுக்கும் எப்படி வரோம்? பஸ்லயும் கார்லயும் பயணப்பட்டு வரோம், நடந்தா வந்தோம். எவ்வளவு எளிமையா வச்சிருக்காங்க. ஒரு தந்தை தான் ரொம்ப கஷ்டப்பட்டார், ஆனா தன் குழந்தைகள் அதே மாதிரி கஷ்டப்படணும்னு நினைப்பாங்களா? இந்த தந்தைக்கே அப்படி இல்லை என்றால் அந்த ஞான தந்தைக்கு அப்படி ஒரு எண்ணம் வருமா? நான் பார்த்தது கஷ்டப்பட்ட ஞானம்டா, நீங்களாம் தர்பார் ஞானம் பெற வேண்டும், நீங்களாம் நல்லா அருமையா இருக்க வேண்டும், யுகத்திலையும் பலத்திலையும் இருலோக சர்தார்களாக இருக்க வேண்டும் என்பது நம்ம தெய்வனுடைய ஆசை விருப்பம். அதெல்லாம் ஏசி ரூம். நம்ம சாலை என்பதில் வந்து பாருங்க, அதுதான் உண்மையான ஏசிங்க, நேச்சுரல் ஏசி. அப்போ அந்த சுவை, செவிக்கு சுவை என்பது அந்த உயிர் ஒரு நாளைக்கு உன்னை எல்லாம் நம்ம எல்லாம் விட்டுட்டு போகுமா போவாதா? ஒரு குறிப்பிட்ட காலம், அது எந்த நாள் என்று தான் சொல்ல முடியாதே அப்படின்னு தெய்வம் வாக்கியத்துல. அது ஒரு நாளைக்கு விட்டுட்டு போயிடும். ஒரு தலைமுறை காலம் மட்டும் உன்னுள் நான் குடியிருந்து இருக்கின்றேனே, என்னை நீ திரும்பி பார்க்க மாட்டாயா? அப்படி இங்கே நீ திரும்பி பார்க்காவிட்டால் உன்னை அங்கே நான் விழிக்குழனாகவே வைத்திருப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது என்பதை நமது ஆதிமான்யத்தை நமக்கு அருளுகின்றார்கள். அப்போ தெய்வம் திருமேனி தாங்கி 12/2/1976 முடிய முதல் 1901 முதல் அங்கே சாலையும் திருப்பாச்சேர்த்தி, திருப்பத்தூர், பெருங்குடி இங்கெல்லாம் ஆரம்பிக்கப்பெற்று மெய்வழி சாலை என்பதில் திட தீர்க்க தரிசனம் நடைபெறும் காட்டினிலே தெய்வங்கள் அங்கேதான் வந்து உட்கார வேண்டும், அமர வேண்டும், அங்கேதான் எல்லா தீர்க்கதரிசனம் நடைபெற வேண்டும் என்பது ஊழ்விதின்னு. தெய்வம் ஊழ்விதி யாரு? ஊழ்விதிக்கு அதிபதி அவங்க தானே. ஆனா சொல்லுவாங்க, நான் தான் இதை உருவாக்குற சொல்ல, ஊழ்விதி உருவாக்குது, ஊழ்விதி தள்ளுது, என்ன ஊழ்விதி எடுத்து இங்க உட்கார வச்சிருச்சு அப்படின்வாங்க. அப்போ அங்க உக்காந்துட்டு என்ன பண்ணுது? வந்த சித்தர்களையும் முத்தர்களையும் இந்த மனுக்குலமே நீ யமன்பதி வாழ்வை அடையவே தீர வேண்டும், மரணம் வந்து உன்னை சுட்டுவிடும், யுகங்கோடிகால நரகத்திற்கு போக வேண்டும் என்று வந்த சித்தர்களும் முத்தர்களும் ஞானிகளும் தீர்க்கதரிசிமார்களும் எடுத்துரைத்தார்கள். எடுத்துரைத்ததை கேட்டவர்கள் சிலர் என்றாலும் கேட்காத பலரெல்லாம் என்ன செய்தார்கள்? அவர்களை எல்லாம் ஓட விரட்டினார்கள். அவர்களுக்கு காடு தெரியாது, மலை தெரியாது, போயிருந்தாங்களா இல்லையா? ஆனா காட்டுக்கெல்லாம் போயிருந்தாங்க. ஆனா தெய்வம் என்ன செய்தாங்க? ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதிகள் எல்லாம் அனுப்பிய தெய்வம் அவர்கள் திருமேனி தாங்கி வந்து காட்டுக்குள்ள உக்காந்துட்டு நாட்டுல இருக்கலாம் வர வச்சாங்க. எப்படி வர வச்சாங்க? ஒரு சுவை தந்தார்கள், செவிச்சுவை. அந்த சுவையை கேட்ட உடனே வந்தமா இல்லையா? அருகிலோ ஒருவர்க்கும் தருமினா விடை சுவை, அருகிலோ ஒருவர்க்கும் தருமினா விடை சுவை, அருளமுதினை உண்டு பெருகிய குருகுலம் முதுரை குகந்தோர்களே, முதுரை குகந்தோர்களே, தெய்வ மீட்பு குல குழுவே. மீட்பதற்காக வந்தார் மீட்பர். வந்து விட்டார்கள், வனாந்திரத்தில் இருக்கின்றார்கள் கன்னிவிராத்தவத்திலே. நமக்கு அருட்சுவை தருகின்றார்கள், ஞான சுவை தருகின்றார்கள், தவசுவை தருகின்றார்கள். அந்த கைலாயத்திற்கு ஏற்றுவதற்கு யுகங்கோடி காலம் அந்த கைலாயத்தின் தெய்வத்து கூடவே இருக்கணும். சுவைக்கு அதிபதி கூடவே இருப்பதற்கு இந்த செவி சுவையை நாம் அருந்தவே வேணும்.
அவங்க குருபிரான் அவர்கள் உரை கிளம்பியதும் அவர்கள் உளம் தித்தித்தது. நமக்கு தெய்வத்துடைய வாக்கியங்கள் கிளம்புதுன்னா நமக்கு உலகம் தித்திக்க வேண்டுமா வேண்டாமா? வேணும் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க அமுத கலைஞான போதத்துல. உரைக்கு லம்ப முலமும் தித்திக்க திரையீருள் கீழிந்தே நெறி பட்டிட அரை தீரந்து வரி மங்கிலங்கிட அரை தீரந்து வரி மங்கிலங்கிட துறவு கண்டு தொழுதெழுந்தொதுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாரு வந்தது? யார் வந்தது? நிஜம் வந்தது, உண்மை வந்தது, மெய். இந்த பொய்யையெல்லாம் மாற்றி மெய்யாகவே ஆக்குவதற்காக வந்திருக்கிறேன் பிறவியரே என்றாங்க. என் சொற்படி பிறலாதவனாக இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவலர்கரசேகாமில் தொன்மறை புகழும் தேவே அருணடை பாதம் நோவ அடிமைக்காயிறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்கனன் நாதா போற்றி. தெய்வத்தை என்ன நினைச்சுன்னா, இதுக்கு முன்னே எப்படி நினைச்சிட்டு இருந்தோம்? என்னவோ வென்று உம்மை எண்ணி விட்டிருந்தேன் நின்னால் அண்ணலேன் அரசே அரும் அண்ணலே அரசே அன்பே அரும்பொருள் விளக்கே நாதா. பொருட்சுவை தரக்கூடிய பொருள் அரும்பொருள் விளக்கே நாதா. என்னையா கொள்ளல் வேண்டும். எதுக்காக வந்த சாலைக்கு? வேடிக்கைக்காகவா? வினோதம் பார்க்கவதற்கு வா? இல்லவே. என்னை ஆட்கொள்ள வேண்டும் மினிகணம் தாலே நையா தன்னகம் துறந்த மூர்த்தி தங்குவதெங்கே தன்னில். அந்த சுவையை அறுசுவையை அறிபவன் மனிதன். தெய்வ வாக்கியம் கோடாயுதக்கூர் வாக்கியம் 61 நமக்கு அருள்கின்றார்கள். அறுசுவையை அறிபவன் மனிதன். அந்த அறுசுவை கொண்டு ஒலித்த இடம், அதாவது ருசி சேரும் இடத்தை அறிந்தவர்கள் தேவர்கள். அறிவித்தவர்கள் யாரு? சுவைக்கு அதிபதி தெய்வம்தான். ஞானத்துக்கு அதிபதி, தவத்துக்கு அதிபதி, இந்த உலகத்துக்கு அதிபதி. எப்படிங்க? அனைத்திற்கும் அதிபதி. அதிக்கு மேல ஒரு வாசம் இல்ல. யார் அது? அதிபதி, அதிபதி. அப்போ மதி கெட்டு விட்டது அப்படின்னு சொன்னாங்க. மதி கெட்டுடுச்சு. அங்க மதி கெட்டு போச்சு, இங்கே மதி கெட்டு போச்சு. இது தன் பிள்ளை தானா என்று பார்க்கக்கூடிய காலம் வரும். வஞ்சகம், சூது, சூதும் வாதும் கை சுந்த கலியோகம். தண்ணீர் இல்லாத அந்த நம்ம ஆதிமை உதய போன வேதாந்தத்துல தண்ணீர் இல்லாத காலந்தாட்டிய காரண பால் நம்ம கலினார்கள். சூதும் வாதும் கை சூழ்ந்த கலியுகம். கலினா யாரு? நாம தான். அவா ஆசை, எப்படிங்க? பேராசை, வஞ்ச, சூது, வாது, வஞ்சகம், பொய், குயுக்தி, குதர்க்கம், குபாடகம், பேராசை, காமம், லோபம் எல்லாம் வச்சுங்கிறது யாருன்னா இந்த உலக மக்கள். அந்த உலகத்துல இருந்து நாம தான் அப்படிதான் இருந்தோம். அதுல இருந்து மாறி வந்துருங்க. மாறி வந்துட்டேன்னா விதியில இருந்து உங்களை மரியாதைக்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ அந்த விதியிலிருந்து மதியில காப்பதற்காக தான் அது என்ன கொடுக்குன்னா, அந்த விதியும் சுவைதாங்க, வினாவும் சுவை, விடையும் சுவை, மதியும் சுவை, பதியும் சுவை. அந்த பதி என்ன செய்யுது நம்மன்னா, அந்த பதிச்சுவை தருகின்ற அந்த மதிச்சுவை என்ன செய்கிறது என்றால், அழியா பதி குடியேறிய நாயகம் என் குருவின்
மொழியாம்படி குடியேறியோ பயமது புகவே தெளியும் மதி அமுதம் மது வதக சாந்தமதில் பழியாகிய யமனே பயந்தொடி விரண்டனே மதிமேவியுலாவி வரும் மகம் முதிலம் கண்ணியுடன் நதியாம் வனம் சூழ்தரும் தென்றலின் நங்கை கலந்த புறம் நிதியான சலக்கடலிற்படின் திரவெண்டுகில் நனையாம் மதி வாரி அணைக்குதான் மதி வாரி அணைத்தது என்றனோ டம்பு பொடிக்கிறதே. அமுதகலை ஞான போதத்திலே அந்த மதி கெடாமல் இருப்பதற்கு உளவு மூலமந்திரம். இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்குங்க. அப்போ அதாவது கேட்கறதுக்கும் ஆசையா இருக்கு, சொல்றதுக்கும் ஆசையா தான் இருக்கு. நேரம் தான் அங்க இடருது. எப்படிங்க? இடரிடும் கடைநாள் எனக்கரும் துணை இறை இறைவா அருளன் என்று அவங்க அருட்சுவையை பேசுவதற்கு நேரம் வந்து இடிக்குதுங்க, இடருது. இருக்கட்டுங்க, அது அடுத்த சபை நமக்கு தொடர்ந்துக்கு பேசுறதுக்கு தெய்வத்தை வேண்டிக்குவோம். மதியினுடைய வேலை காணும் பொன் நாட்டினில் கணக்கற்ற நெடுங்காலம் கதிமோச உடல் தருவது மதி. சேதி சீர் அறிந்துமே ஜென்மசா பல்யனாய் சொர்க்கத்திற்கு இட்டு செல்வது மதி. அருஞ்செல்வ சிவராஜ யுகவித்தாய் விளைவரும் அமலாண்மையை தருவது மதி. ஏகாம் பரபதத்தில் எழுப்பொன் உடம்பெடுத்தன் நாளும் வாழ செய்வது மதி. அப்படி என்று கூறிக்கொண்டு அந்த மதிக்கு உண்டான ஒரு உளவு எது? மூலமந்திரம் அப்படின்றாங்க. மூலமந்திரத்தை சதா உன் நாவிலே ஒட்ட வைத்துக்கொள் அப்படின்னு ஒண்ணு எங்க அப்பா போய் கேட்டாரு சங்கம் நின்றுட்ட, அண்ணா சீட்ல மூலமந்திரத்தை எழுதி கொடுத்துருங்க, நான் எப்படி நான் ஒட்டிக்கிறதுனாரு. மக்கு மக்கு மண்டு மண்டு எழுதி ஒட்டிக்கிறது இல்ல, சதா சொல்லினே இருக்கிறது தான் ஒட்டிக்கிறது. நாவின்ல ஒட்ட வைத்துக்கொள்ளா இவர் எழுதிட்டாரு. அவர்கிட்ட கேட்கறாரு, எழுதி ஒட்டிக்கிறேன்னு சொல்றாங்களே தெய்வம் அப்படின்னாரு. இல்ல நம்ம எப்பவுமே சதா சொல்லிட்டு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எப்படிங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மூல மந்திரத்துக்கு என்ன பவர் என்பதை தெய்வம் அவர்கள் நிகழ்விலே சொல்லுகின்றார்கள். ஒரு நிகழ்வு நடக்குது, வைகாசி திருவிழா பூர்த்தி ஆயிடுச்சு. வைகாசி திருவிழா, தை மாத திருவிழா நடக்கல்லவா? அந்த திருவிழாவின் போது எல்லாம் தேடு ஊடகம்லாம் போட்டு எல்லாம் நடத்துவாங்க. அப்போ தெய்வம் வராங்க, மேல ஒருத்தர் நிக்க வச்சிருக்காங்க. தெய்வம் தான் அந்த பக்கம் போயிருக்காங்களா, இறங்கி நில்லுங்கிறார். இல்லைங்க, தெய்வம் இங்க நிக்க சொன்னாங்க, நான் இங்கதான் நிக்கணும். அவங்கவுங்க எல்லாம் நிக்கிறாங்கன்னு. இல்லை எவ்வளவு நேரம் மேல நிப்ப, தெய்வம் அங்க கீழே இல்ல இருக்காங்க. இல்லை எங்க நீங்க நிக்க சொன்னாங்க அப்படின்றாரு. தெய்வத்தின திருச்ச வைக்க ஏற்றி வச்சு அங்கிருந்து வந்தாங்க. கீழே இருந்து விட்டு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, உன் ஜேபில் என்ன இருக்கு அப்படின்னாங்க. அவனை கீழே இறங்க சொல்றாரு. நான் இறங்க மாட்டேன்றார் தெய்வமே. இறங்க மாட்டேன்றாங்களா? ஆமா தெய்வமே, நீங்க அங்கேயேதான் நிக்க சொன்னீங்களோ அதே இடத்துல நிக்கிறார் தெய்வமே. அதாவது தன் குருபிரான் எங்க என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி நின்னாங்க. பழனிசாமி நாடர் சிவகாசி கமலகாந்தி அண்ணா அவங்களுடைய அப்பா சித்தப்பா சொன்னாங்க. திருப்பத்தூர்ல இங்க வந்தாங்க, இது பெருங்குடி வந்துட்டு தெய்வமே நாங்க நில்தான் நாங்க போயிட்டாங்க. போயிட்டு திருப்பத்தூர் எல்லாம் போயிட்டு 3 நாள் ஆச்சா. தெய்வம் சொன்ன இடத்துல நிக்கிறார் 3 நாளா. வைராகிய சித்தன் பட்டம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ தெய்வமே அப்போ அந்த அண்ணா கிட்ட வர்றாங்க, நீ இறங்க மாட்டேங்கிறானா? ஏய் உன் ஜேபில் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. கீழே நிற்கிற ஒன்றும் இல்லை தெய்வமேன்றார். தெய்வம் திருக்கரத்துல கொண்டு வந்து வச்சிருக்காங்க, பேக்கெட்ல வச்சாங்க. இதை எடுத்து படி வாசி அப்படின்றாங்க. முத்திபூர்ணம் அப்படின்றார். உடனே மேல நொறுக்கி இறங்கிட்டார். மெய்யாகவே சதுயுகம் கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நிரூபிக மகான்மியராக யுகவான் சாலை ஆண்டவர்களே முத்தி பாலிப்பு அப்படின்ட்டு தெய்வ தேடூட்டில் நடிக்கின்றவர்களையும் அங்கே இறக்கி வைத்தது. சர்வ மூல மந்திரத்தை நம்ம தெய்வத்தினுடைய மூலமந்திரத்தை நாம் சதா சொல்லி கொண்டிருக்கும் பொழுது மரணத்திலிருந்து யமனை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு உளவு இது என்று கூறி என்னுடைய தெய்வ புகழுரை மீண்டும் மீண்டும் தொடரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நமஸ்காரம். தினமொரு நேரம் என்றன் திருமொழி அதனை கேட்டால் பனிவெல்லம் போலே பாவம் பறந்திடும் நிஜமே சொன்னோம். கனிமொழி ஜோதி பார்க்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டோர் உற்றார் தொலைந்தனர் பிறவிதானே.
அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த வாய்ப்பினை தந்த நம்ம தேவர்களுக்கு கோடான கோடி நமஸ்காரம்.